நிறைய மாணவர்கள் ரவுண்ட் 2ல அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணல. அப்படி ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா அடுத்ததா இருக்கக்கூடிய அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த மாணவர்களுக்கு அந்த இந்த எல்லா காலேஜுமே சாய்ஸ் விங் லிஸ்ட்ல ஆட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை உங்களோட கட் ஆஃப் மார்க் 95 இல்ல 100 கட் ஆஃப் மார்க்கோ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நாட் அலர்ட்டட் வராம கம்ப்யூட்டர் கோர்சஸ் எலக்ட்ரானிக் கோர்சஸ் எடுக்கணும், ஆவரேஜான ஃபீஸ்ல எடுக்கணும்னா இந்த காலேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. குமரகுரு பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி மாதிரியான கோர்சஸ், ஆட்டோமொபைல் மாதிரியான கோர்சஸ் இருக்கனால எஸ்சி அண்ட் எஸ்டி இந்த ரெண்டு கம்யூனிட்டி மாணவர்களுக்கு ஃபியூ சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே சிங்கிள் டிஜிட்ல இருக்கலாம். அண்ட் தென் ஸ்ரீகிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்டேக் ஹையர் காலேஜஸ் ஆட் பண்ணும். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண பெரிய மிஸ்டேக்கு பெரிய காலேஜ்ல இருந்த 1 or 2 சீட்ஸ் எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்ல மேல ஆட் பண்ணனால பெரிய காலேஜஸ் லிஸ்ட்ல நிறைய வந்துருச்சு. அதனால நம்ம நிறைய காலேஜஸ் ஆட் பண்றோம் போல நமக்கு இந்த காலேஜ் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸை ஆட் பண்ண மறந்துட்டாங்க. ஸோ போன வருஷம் இருந்த வேக்கன்சியை நம்பி இருக்க வேணாம், அதை விட இன்னுமே ஒரு சில வேக்கன்சிஸ் அதிகமாக கிடைக்கலாம். ஏன்னா போன வருஷம் இருந்த சினாரியோ வேற, இந்த வருஷம் இருந்த சினாரியோ வேற. போன வருஷம் ரவுண்ட் 3க்கு கட் ஆஃப் மார்க் இவ்வளோ கம்மியாகல, இந்த வருஷம் நல்லா கம்மியா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸும் நிறைய மாறி இருக்கு. நிறைய நல்ல கல்லூரிகள் அடுத்த ரவுண்டுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கனால அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். ரவுண்ட் 3 டிஎன்இஏ சாய்ஸ் ஃபில்லிங் 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமா தலை சிறந்த பொறியியல் கல்லூரியில் ஜாயின் பண்ணி சொல்லி காத்துட்டு இருக்க ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 135.5 கட் ஆஃப் மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 77.5 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய 1,02,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு கவுன்சிலிங் ரவுண்ட் தான் இந்த தேர்ட் ரவுண்ட். ஏன்னா இந்த தேர்ட் ரவுண்ட்ல தான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். அதனால கோயம்புத்தூர் ஜோன்ல இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் என்னென்ன காலேஜஸ், எங்கெங்க சீட் வேகன்சி, என்னென்ன கம்யூனிட்டிக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யோசிக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி, கோர்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல காலேஜஸ் கோயம்புத்தூர், சென்னை அண்ட் அதர் ஜோன்ஸ்க்கு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஆல்ரெடி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தோம். அவங்க லிஸ்ட்டை சரி பார்த்தும் கொடுத்தோம். யாருக்குமே நாட் அலர்ட்டட் வரல. நீங்களும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம நல்ல காலேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா யோசிக்காம டிஸ்கிரிப்ஷனுக்கு கூட கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க. ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டா விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி, 18, 19 இந்த 3 நாளுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிருக்கணும். அந்த ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலையில வேகன்சி லிஸ்ட் அப்படிங்க கொடுப்பாங்க. அந்த வேகன்சி லிஸ்ட் பார்த்தா தான் எந்தெந்த டாப் மோஸ்ட் காலேஜ்ல வேகன்சி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஷாக்கிங்கான நியூஸா ஆல்ரெடி நான் கொடுத்திருந்தேன். நிறைய மாணவர்கள் ரவுண்ட் 2ல அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணல. அப்படி ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா அடுத்ததா இருக்கக்கூடிய அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த மாணவர்களுக்கு அந்த சீட்ஸ் கிடைக்கும். அப்ப அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த மாணவனுக்கு கிடைச்ச சீட் அப்படிங்கிறது இப்ப அது அவன் கையில இருந்து விட்டுட்டு போயிடும் இல்லைங்களா. அப்போர்ட்ல புது சீட்டு கிடைக்குதுன்னா ஆல்ரெடி கிடைச்ச எக்ஸிஸ்டிங் சீட்டுங்கிறது அடுத்தடுத்த கட் ஆஃப் மாணவர்களுக்கு ஷிஃப்ட் ஆகி கீழே வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய நல்ல காலேஜஸோட சீட்ஸ் அப்படிங்கிறது ஃபில் ஆகாம தேர்ட் ரவுண்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் என்ன கோயம்புத்தூர்ல இருக்குன்னு சொல்ல போறேங்க. அடுத்த சென்னை அண்ட் அதர் ஜோன் வீடியோ மிஸ் பண்ணிட வேணாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ரவுண்ட் 3 சென்னை, கோயம்புத்தூர், அதர் ஜோனுக்கான வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கொடுத்துருக்கோம். அந்த கம்யூனிட்டியில தான் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை ஷேர் பண்ணுவோம். மறக்காம அந்த கம்யூனிட்டியில ஜாயின் ஆயிக்கோங்க. வாட்ஸ்அப்ல நாங்க என்னென்ன வீடியோஸ் போறோமோ அதுக்கான அப்டேட்டும் வந்துடும். ஸோ இந்த வீடியோல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகள் எடுத்து வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் 50+ காலேஜஸ். இந்த எல்லா காலேஜுமே சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ல ஆட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை உங்களோட கட் ஆஃப் மார்க் 95 இல்ல 100 கட் ஆஃப் மார்க்கோ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நாட் அலர்ட்டட் வராம கம்ப்யூட்டர் கோர்சஸ், எலக்ட்ரானிக் கோர்சஸ் எடுக்கணும், ஆவரேஜான ஃபீஸ்ல எடுக்கணும்னா இந்த காலேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒருவேளை நான் 100 கட் ஆஃப் மார்க் வச்சுட்டு எனக்கு எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ட்ரிபிள் மாதிரி கோர் டிபார்ட்மெண்ட் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் இப்ப கொடுத்த லிஸ்ட்ல 50 கல்லூரிகளும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 40 கல்லூரி வரைக்கும் நீங்க போட்டுட்டாலே உங்களுக்கு மெக்கானிக்கல் வரைக்கும் சீட்ஸ் கிடைக்கும். எந்தெந்த காலேஜ் என்னென்ன கம்யூனிட்டி சீட் வேகன்சி இருக்குங்கிறது டாப் மோஸ்ட் காலேஜ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில சீட்ஸ் பெருசா இருக்காது. ஸோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜில எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு தலா 1 சீட் 2 சீட் அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் டிஜிட்ல இருக்கலாம். அடுத்து சிஐடி கோயம்புத்தூர்ல எந்த சீட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிஎஸ்ஜி ஐடெக்லயும் சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஜிசிடி கோயம்புத்தூர்ல 100% முடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சீட்ஸ் இருக்காது. ஈஸ்வர் காலேஜ்ல 1 or 2 சீட்ஸ் ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில இருந்தாலும் இருக்கலாம், இல்லாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த குமரகுரு காலேஜ்லயும் அதே மாதிரி சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. குமரகுரு பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி மாதிரியான கோர்சஸ், ஆட்டோமொபைல் மாதிரியான கோர்சஸ் இருக்கனால
எஸ்சி அண்ட் எஸ்டி இந்த ரெண்டு கம்யூனிட்டி மாணவர்களுக்கு ஃபியூ சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுவுமே சிங்கிள் டிஜிட்ல இருக்கலாம். அண்ட் தென் ஸ்ரீகிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்டேக் ஹையா இருக்கனால கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த மூணு கம்யூனிட்டியில ஒரு டபுள் டிஜிட்ல கொஞ்சம் நம்பர்ஸ் ஒரு 20-25 சீட் 30 சீட்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் பயோ சம்பந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த காலேஜ்ல எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சீட்ஸ் ஒரு 30 to 40 சீட்ஸ் ஒட்டுமொத்தமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த அடுத்த கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எஸ்சிஏ எஸ்டி இந்த ரெண்டு கம்யூனிட்டி மாணவர்களுக்கு மட்டும் ஒரு 20 to 25 சீட்ஸ் இருக்கலாம் மேபி. அந்த அடுத்த கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 கவுன்சிலிங் கோட் இங்கேயும் எஸ்சி 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 இந்த மூணு கம்யூனிட்டி மாணவர்களுக்கு ஒரு 30 to 40 சீட்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் சொன்ன காலேஜ்ல ஓசி பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் 4 கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கோர்ஸ் எந்த சீட்ஸுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, சீட்ஸ் இல்லாம கூட இருக்கலாம். இந்த மூணு ஸ்கெடியூல் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே ஒரு சில கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல சொற்ப எண்கள்ல மட்டுமே சீட்ஸ் இருக்கலாம். இதுலயுமே அடுத்த ரவுண்டு 2 இருந்து ரவுண்ட் 3 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முன்னுரிமை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க உங்க சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ல நிறைய காலேஜஸ் ஆட் பண்ணும். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண பெரிய மிஸ்டேக்கு பெரிய பெரிய காலேஜ்ல இருந்த 1 or 2 சீட்ஸ் எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்ல மேலே ஆட் பண்ணனால பெரிய பெரிய காலேஜஸ் லிஸ்ட்ல நிறைய வந்துருச்சு. அதனால நம்ம நிறைய காலேஜஸ் ஆட் பண்றோம் போல நமக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸை ஆட் பண்ண மறந்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிஎஸ்டிலேருந்து ஆரம்பிச்ச சீட்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க ராமகிருஷ்ணா மகாலிங்கம் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணி பார்க்கும்போது ஒரு காலேஜுக்கு 5 கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா 12 காலேஜுக்கு 60 சாய்ஸ் வந்துடும். அப்ப இப்பவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 60 சாய்ஸ் கொடுத்துருக்கோம், இதுலயே ஏதாவது ஒன்று கிடைக்காம போயிருமான்னு நினைச்சிட்டு இந்த 138 39 கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் காலேஜஸை கம்மி பண்ணிட்டாங்க. அதனால தான் நாட் அலர்ட்டட் வந்து நிறைய பேத்துக்கு வந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சு. நீங்க அவங்க பண்ண தப்ப பண்ணாதீங்க. நீங்க நல்ல நல்ல காலேஜஸ் எது இருந்தாலும் ஆட் பண்ணிட்டு கீழே வர 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 எல்லா காலேஜும் ஆட் பண்ணிட்டாதான் இதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டுங்கிறது எந்த ஒரு ரவுண்டு கிடையாது. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரவுண்ட் 3 கடைசி ரவுண்டுங்கிறனால மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அடுத்த ராமகிருஷ்ணாலையும் எஸ்சி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு ஒரு 40 to 50 சீட்ஸ்க்கு மேல சீட்ஸ் இருக்கலாம். மகாலிங்கம்லயும் அப் டு 80 சீட்ஸ் வரைக்கும் சீட்ஸ் இருக்கலாம் எஸ்சி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு மட்டும். என்ஜிபிலையும் உங்களுக்கு எம்பிசி கம்யூனிட்டிக்கும் பிசி முஸ்லீமுக்கும் ஒரு சில கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல 1 or 2 சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிஎஸ்பி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 2357 கவுன்சிலிங் கோட் இந்த காலேஜ்லயும் எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு ஸ்ட்ராங்கா சீட்ஸ் இருக்கலாம். அப் டு 60 to 70 சீட்ஸ் வரைக்கும் இந்த 3 கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் இருக்கலாம். எம்பிசி கம்யூனிட்டி சொற்ப எண்கள்ல 1 or 2 சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிஎஸ்பிக்கு சொன்ன மாதிரியே சொற்ப எண்கள்ல எம்பிசி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு சிங்கிள் டிஜிட் சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா எல்லாமே சேர்த்து சொல்றேன். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அடுத்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னா அதுக்கெல்லாம் அடுத்து கீழே வர காலேஜஸ் தான் நீங்க எய்ம் பண்ணும். நான் இப்ப மேல சொல்லக்கூடிய காலேஜ் ரவுண்ட் 3 பசங்க உள்ள போனா போதுங்கிற மாதிரி நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த காலேஜஸ்ல ஏதாவது ஒன்று எடுக்க முடியுமோ தவிர நான் எதிர்பார்க்கறது இசிஇ, நான் எதிர்பார்க்கறது ஏஎம்எல், நான் எதிர்பார்க்கறது சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா கீழே இன்னும் சொல்றேன். சொல்ல போனா 20வது ரேங்கிங் கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ்ல சீட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த அடுத்த ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் 2329 கவுன்சிலிங் கோட் இங்கேயும் சொற்ப எண்கள்ல எம்பிசி கம்யூனிட்டிக்கு ஃபியூ சீட்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எஸ்சி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு பிளென்டி ஆஃப் சீட்ஸ் அப் டு 80 சீட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அந்த அடுத்த ஸ்ரீசக்தி எல்என்டி பைபாஸ் இந்த காலேஜ்ல இருந்து எம்பிசி பிசி முஸ்லீம்க்கெல்லாம் இந்த ஃபுட் டெக்னாலஜி அந்த மாதிரியான பயோ சம்பந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்கனால எம்பிசி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு 1 or 2 சீட்ஸ் வேகன்சிஸ் இருக்கிறது பார்க்க முடியும். அதே சமயம் எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு நல்ல சீட்ஸ்ங்கிறது பிளென்டியா இருக்கும். எஸ்என்எஸ் பொறுத்த வரைக்கும் 3 கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கும். எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசியில் ஃபியூ சீட்ஸ் இருக்கலாம். அந்த அடுத்த ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் எம்பிசி கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா சீட்ஸ் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த காலேஜ்ல ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இருக்கு, மெக்கானிக்கல் இருக்கு, பெட்ரோலியம் பெட்ரோகெமிக்கல் இருக்கு, அண்ட் தென் பயோடெக் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, ஃபுட் டெக்னாலஜி இருக்கு. இந்த மாதிரியான கோர்சஸ் சிவில் வரைக்கும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் இருக்கனால எம்பிசி கம்யூனிட்டி வந்து ஜேசிடில வேகன்சிஸ் பார்க்க முடியும். எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி மாணவர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட சாய்ஸ் ஆர்டர்ல கோர் டிபார்ட்மெண்ட் நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும்னா ஜேசிடில இருந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரியான நிலைமை வந்து எம்பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கலாம். சார் பிசிக்கு சீட்ஸ் இருந்தா என்ன பண்றேன்னா பிசிக்கு சீட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், நல்ல காலேஜுங்க. அந்த அடுத்த ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈசா காலேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் எம்இசி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு நல்ல முறையான சீட்ஸ்ங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்களும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த காலேஜ்ல கோர் டிபார்ட்மெண்ட் எம்பிசி கம்யூனிட்டிக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளென்டி ஆஃப் சீட்ஸ் இருக்கும். அஃபோர்டபிள் ஃபீஸ்ல நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற காலேஜ். அந்த அடுத்த நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோர் டிபார்ட்மெண்ட் பிசி கம்யூனிட்டிக்கும் சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த நேரு பொறுத்த வரைக்கும். ஸோ பிசி முஸ்லீம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டிஏ கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பார்த்துக்கோங்க, இதுதான் காலேஜோட ஆர்டர். அந்த அடுத்த ஹிந்துஸ்தானோட 2 காலேஜ்ல சீட்ஸ் இருக்கலாம். இந்த காலேஜ் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அந்த அடுத்த தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2349 கவுன்சிலிங் கோட்
பிசி கம்யூனிட்டி மாணவர்கள் இருந்து plenty ஆஃப் சீட்ஸ்ங்கிறது தானிஷ் ஹைடெக்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்ப்யூட்டர் கோர்சஸ், எலக்ட்ரானிக் கோர்சஸ் இருந்து எல்லாமே இருக்கலாம். ஸோ ஓசி மட்டுமே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் அடுத்ததாக இருக்கக்கூடிய அனைத்து கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கம்யூனிட்டிக்கும் கிடைக்கும். அண்ட் தென் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இங்கேயும் எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி 4 கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஆதித்யா இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் எம்பிசிக்கு இருக்கும். ட்ரிபிள் மெக், சிவில், இந்த மாதிரி கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் அடுத்தா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பிசியிலிருந்து எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்டி எல்லா கம்யூனிட்டிக்கு சீட்ஸ் இருக்கும். சிஐஇடிக்கும் அதே மாதிரி தான். அண்ட் தென் அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2763 கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜ்ல பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லா கோர்ஸும் எல்லா சீட்ஸுமே இருக்கும். ஸோ பிசி எதிர்பார்க்குறீங்கன்னா இதுல இருந்து நீங்க சாய்ஸ் ஆர்டர் போட்டுக்கலாம். அண்ட் தென் ஜான்சன் இன்ஸ்டியூட், அண்ட் தென் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், அண்ட் தென் அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதெல்லாம் ஓசிபிசிஏ சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ டெஃபினெட்லி ஓசி கம்யூனிட்டிலேருந்து பிசி கம்யூனிட்டி எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் 31வது ரேங்கிங்லேருந்து கீழே கொடுக்கப்பட்ட அனைத்து கல்லூரிகளும் சாய்ஸ் ஆர்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீட்ஸ் இருக்குது. அண்ட் தென் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆர்விஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்டடி வேர்ல்ட் காலேஜ், அண்ட் சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீசக்தி காரமடை, பிஏ காலேஜ் பொள்ளாச்சி, யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கதிர் காலேஜ், பார்க் செகண்ட் கேம்பஸ், சுகுணா காலேஜ், ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ரங்கநாதன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இன்ஃபோ இன்ஸ்டியூட், விஸ்வலட்சுமி காலேஜ், பிபிஜி, பொள்ளாச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கிரைஸ்ட் த கிங், ஏஷியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதெல்லாமே வந்து இந்த 40 கீழே இருக்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கப்க்கு ஆட் பண்ண வேண்டிய காலேஜஸ். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளும் இந்த லிஸ்ட்ல கொடுத்துட்டேன். ஸோ யாரெல்லாம் 77.5 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் வச்சிருக்கீங்களோ நீங்களாம் ஆட் பண்ணும். மேக்ஸிமம் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பர்சனலைஸ்டு 1-to-1 கெரியர் கைடன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் வேணா டிஸ்கிரிப்ஷனுக்கு கூட கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நாங்கள் லைவ் செஷன் வருவோம். லைவ்ல உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவோம். எந்தெந்த காலேஜ் எந்தெந்த பொசிஷன் வைக்கணும்னு சொல்லி தருவோம். ஸோ யோசிக்காம நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் ஆயிக்கோங்க. மேலும் டவுட்ஸ் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்க. யோசிக்காம நீங்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்றத விட ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. ஸோ நாங்க கைடன்ஸ்ங்கிறது ப்ராப்பரா உங்களுக்கு லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இன்னுமே வேகன்சி லிஸ்ட் வந்தாதான் நமக்கு தெரியும் மேல இருக்கக்கூடிய என்னென்ன காலேஜ்ல சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருந்ததுன்னா யோசிக்காம நம்ம ஆப்ஷன்ல போட்டுக்கலாம். இது பேஸ்ட் ஆன் த ப்ரெடிக்ஷன். போன வருஷம் இருந்த வேகன்சியை நம்பி இருக்க வேணாம். அதை விட இன்னுமே ஒரு சில வேகன்சிஸ் அதிகமா கிடைக்கலாம். ஏன்னா போன வருஷம் இருந்த சினாரியோ வேற, இந்த வருஷம் இருந்த சினாரியோ வேற. போன வருஷம் ரவுண்ட் 3க்கு கட் ஆஃப் மார்க் இவ்வளோ கம்மியாகல, இந்த வருஷம் நல்லா கம்மியா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸும் நிறைய மாறி இருக்கு. நிறைய நல்ல நல்ல கல்லூரிகள் அடுத்த ரவுண்டுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கனால ரவுண்ட் 3 பசங்க அவசரப்பட்டு மேனேஜ்மெண்ட் கொட்டாக்கு போக வேணாம். தொடர்ந்து பொறுமையா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. அடுத்தடுத்த வீடியோஸா சென்னை, அதர் ஜோன் அண்ட் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் தென் 1-to-1 சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸையும் நம்ம தரப்போறோம். லைவ் செஷன்ஸ்ல வரப்போறோம். அடுத்த வீடியோஸ்ல தொடர்ந்து நம்ம சந்திப்போம். அன்டில் தென் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேற ஒரு வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் தினேஷ் பிரபு. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை.